அவர் சிங்காசனத்தை உங்கள் நடுவிலே அவர் வீற்றிருக்கிற உங்கள் நடுவிலே வைத்து, உங்கள் வீட்டிலே நீங்க இருக்கிற இடத்துல உங்கள் இருதயத்திலே கர்த்தர் இருப்பதினாலே நீங்க போகிற இடமெல்லாம் உங்களோடு கூட கர்த்தர் அவர் வருகிறார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், தம்முடைய ஜீவனையே கொடுத்தவர் என் இயேசு இதை செய்ய மாட்டாரா? உங்களுக்காக என் தகப்பன் செய்து முடிக்க போகிறார். என் தகப்பன் எனக்காய் செய்து முடிக்க போகிறார். சொல்லுங்க, என் பிதா, என் பரமபிதா, எங்கள் பரமபிதா இதை எனக்காக செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. கர்த்தரை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். எல்மா சேகே லியா தோரோஷ். பரலோக பிதாவே, என்னை தாழ்த்துகிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் பெரியவர், நீர் பெரியவர். உன்னை நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து விட்டார். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடலை பிளந்து அதை வட்டாந்தரையாய் மாற்றிவிட்டார். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் எஸ் என்று சொல்லி டைப் பண்ணுங்க கமெண்ட்ல. எஸ் ஐ பிலீவ். ஆஃப்லைன்ல பார்த்து கொண்டிருக்க சகோதரியே, உங்க பிசினஸ்ல தடையாய் நிற்கிற செங்கடலை கர்த்தர் உடைக்கிறார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில தடையாய் நிற்கிற யோர்தானை, கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்க பிரச்சனையை கர்த்தர் உங்களுக்காக அதை கரைந்து போக பண்ணுகிறார். அதை வட்டாந்தரையை மாற்றுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. விசுவாச அறிக்கையை பண்ணுங்க. நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு முன்பாக இருக்கிற செங்கடல்களும் யோர்தான்களும் எரிகோ கோட்டைகளையும் கர்த்தர் தகர்த்து அதை வட்டாந்தரையாக அதை இடித்து போட்டு விட்டார் என்று சொல்லி அறிக்கையிடுங்க. லபு சியாந்த லஹதியாஷே லே கதீனா மஹாந்தோ ரோஷ். கர்த்தர் உங்களுக்காக அதை செய்து முடிக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக அதை செய்து முடிக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக அதை செய்து முடிக்கிறார். நீங்க பிள்ளையா இருக்கிறீங்களா? நீங்க பிள்ளையா இருந்தா தகப்பன் உங்களுக்காக செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்கிறவர்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஏன் தெரியுமா? நீங்க இதுக்கப்புறம் கர்த்தரிடத்தில் நன்றி மாத்திரம் சொல்ல போறீங்க. ஸ்தோத்திர பலிகளை மாத்திரம் ஏறெடுக்க போறீங்க. காலையிலே எழுந்து கர்த்தருக்கு முன்பாக வந்து ஆயத்தமாகி உங்க பிரச்சனையை சொல்ல மாட்டீங்க. கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, 1000 ஸ்தோத்திர பலிகளை நீங்க என்ன பண்ண போறீங்க? சொல்ல ஆரம்பிக்க போறீங்க. ஒவ்வொரு நாளும் 5 மணிக்கு நிறைய சகோதரிமார்கள் தினந்தோறும் 1000 ஸ்தோத்திர பலிகளை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க? ஒவ்வொரு நாளும் 5 மணிக்கு உங்களுக்கு பிரீமியர் ஆகும். நீங்க 1000 ஸ்தோத்திர பலிகளை சொல்ல போறீங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்காக வெற்றியை தந்து விட்டார். இது ஒரு சைன், இது ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை நீங்க காண்பிக்க போறீங்க. என்ன அடையாளம் தெரியுமா? எரிகோ கோட்டையை சுற்றி 7 நாள் சுற்றி வரணும். 7வது நாள் சுற்றி வரும்பொழுது அந்த எரிகோ கோட்டை அங்கே இருக்காது. எப்படி ஒரு வெற்றியை பெறுவதற்கு முன்பாகவே எப்படி அவங்களால சுற்றி வர முடிஞ்சிச்சு? விசுவாசத்தினாலே. த்ரூ ஃபெய்த் என்ன பண்ணாங்க? எரிகோ கோட்டையை அவ கைப்பற்றவே இல்லை. எரிகோ கோட்டை அங்கதான் இருக்கு. ஆனா எரிகோ கோட்டைய கைப்பற்றினது போல சுற்றி சுற்றி வந்து என்ன பண்றாங்க? 7 நாள் சுற்றி வராங்க. இன்னைக்கு நம்மலாம் ஒரு நாள் 1000 ஸ்தோத்திர பலிகளை சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு நமக்கு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க 20 லட்சம் பேரும் என்ன பண்றாங்க? சுற்றி சுற்றி வராங்க. ஒரு நாள் சுற்றி வராங்க, 2 நாள் சுற்றி வராங்க. எரிகோ கோட்டை எவ்வளவு பெரிய கோட்டையா இருந்திருக்கும். அந்த பட்டணத்தை சுற்றிலும் வராங்க. எதுக்கு தெரியுமா? கர்த்தர் இந்த கோட்டையை எனக்காக தகர்த்து விட்டார். கர்த்தர் இந்த எரிகோ கோட்டைகளை எனக்காக இடித்து தரமட்டமாக்கி விட்டார். என்ன பெரிய விசுவாசம் பாருங்க. இந்த விசுவாசம் யாருக்குள்ள முதலா வந்துச்சு? கர்த்தர் யோசுவாவோடு பேசினார். யோசுவாவே, உனக்கு முன்பாக இருக்கிற எரிகோ கோட்டையை நான் உனக்கு கொடுத்துட்டேன். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தரை உயர்த்தி நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்துவோமா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். யோசுவா ஹல்லேலூயா சியாந்தா லைரதேஷ் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் படிக்க போகிறோம். லேபா சிகே லியாஷ் எடுத்துக்கோங்க. 2ஆம் வசனம். மாசேலே பாரோஷ். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் என்ன பண்ணா? நமக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரே ஷாந்தா ராதா திலி ராதேனே ரேகாதி லிவாசி ஆந்தோரோஷ் லேஃபா ராகாதியா. நன்றி செலுத்த ஆரம்பிங்க, நன்றி செலுத்த ஆரம்பிங்க, நன்றி செலுத்த ஆரம்பிங்க. உங்களுக்காய் கர்த்தர் எரிகோவை மாத்திரம் இல்லை, எரிகோவையும் அதன் ராஜாவையும் உங்க கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற வார்த்தை, யோசுவாவை கர்த்தர் நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் 3 பேர் ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. முதலாவது எரிகோ ஒப்பு கொடுத்துட்டாரு. 2வது அந்த எரிகோவை ஆளுகை செய்து கொண்டிருந்த ராஜாவையும் ஒப்பு கொடுத்துட்டாரு. 3வது அந்த ராஜாவுக்கு கீழே வேலை பார்த்து கொண்டிருக்கிற, யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிற யுத்த வீரனையும் ஒப்பு கொடுத்துட்டாரு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இன்னைக்கு உங்களுக்காய் கர்த்தர் உங்க சத்துருக்களையும் உங்க வேலையை, நீங்க எந்த வேலைக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கீங்களோ அந்த வேலை உங்க கையில வந்துருச்சு. அந்த ஆர்டர் உங்க கையில வந்துருச்சு. உங்களுடைய உயர்வு, உங்களுடைய கற்பத்தின் கனி, உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுக்கு இருக்கிற கனவு, நான் கர்த்தருக்காக இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க வைத்திருக்கிறதான காரியம். ஏன்னா அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெஸ்டா தான் கொடுப்பாரு. சொல்லுங்க பார்க்கலாம், பெஸ்ட் பெஸ்ட்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்பவுமே பெட்டர் இல்லை, குட் இல்லை, வெரி குட் இல்லை, எப்பவுமே பெஸ்ட், சிறந்ததை கொடுக்கும் தகப்பன் நம்முடைய தகப்பன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சிறந்ததை கொடுக்கும் தகப்பன். யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னார், யோசுவாவே மோசே மரித்துட்டான்னு கவலைப்படாத, மோசே கூட இருந்த கர்த்தர் நான் உன் கூட இருக்கிறேன். உனக்கு முன்பாக எரிகோ கோட்டை இருக்கா? எரிகோவை பிடிக்கணும்னா யோர்தானை கடக்கணும். நான் மோசையோடு கூட இருந்தது போல உன் கூட இருக்கிறேன் யோசுவாவே. As I was with Moses, so I will be with you. ஜாஷுவா, யோசுவாவே, யோசுவா உன் கூட கர்த்தர் இருக்கிறார். யோசுவான்னு இருக்கிற இடத்துல உங்க பேரை போடுங்க. உங்க பேரை போட்டு சொல்லுங்க, என் கூட கர்த்தர் இருக்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார். மோசே கூட இருக்கும் பொழுது கர்த்தர் செங்கடலை பிளந்தார். என்ன பண்ணார்? செங்கடலை பிளந்து 20 லட்சம் ஜனங்களை வட்டாந்தரையில் நடத்தி சென்றார். செங்கடலை கடப்பதற்கு பெரிய கப்பல் செய்யல, அவர் பெரிய போட்டு செய்யல. நோவா வளைச்சு, நோவா ஒரு பேலையை கட்டு, செங்கடலை கடந்து போனோம். அந்த காலெல்லாம் முடிஞ்சிருச்சு. தம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு பெரிய ஒரு அக்கினி முன்பாய் சென்று செங்கடலை 2ஆக பிளந்தது. கடல்ல ரோடு போடணும்னா 1000 வருஷம் ஆனாலும் ரோடு போட முடியாது. செங்கடலை 2ஆ பிளக்கணும்னா எத்தனை கோடி ஜனங்க வேலை செஞ்சாலும் பிளக்க முடியாது. 1000 வருஷம் இல்ல. என் கர்த்தருக்கு உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு. மோசே, மோசே உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு. தேவச்சனமே, உங்கள் கையில் இருக்கிற கோலாகிய இந்த வேதத்தை நீட்டுங்க. உங்க சூழ்நிலையை பார்த்து ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க, ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. தேவச்சனமே, உங்க கையில் இருக்கிற கோல் கர்த்தர் கொடுத்திருக்கிறது. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை உயர்த்துவீர். கரங்களை தட்டி ரே ஷாந்தா லபாதியா ரகதனா எல் பிரடா சேகேலி அதனா. உங்க கைகளில் இருக்கிற கோல் வேதம் என்னும் வசனம். அந்த கோல் ஒரு நாள் உங்களை தவறா லீட் பண்ணாது. இந்த வேத வசனம் எப்பயும் உங்களை தவறா லீட் பண்ணாது.
இந்த வேத வசனம் சரியான பாதையில் லீட் பண்ணும். கர்த்தர் மோசே கூட இருந்தபோது உன் கோலை நீட்டு என்று சொன்னாரு. மோசே கோலை நீட்டின போது செங்கடல் இரண்டாக பிளந்தது. இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக செங்கடல் இருந்துச்சு, பிளந்து வந்துட்டீங்க. இப்போ நீங்க காணனுக்குள்ள போகிறோம்னு சொன்னா இன்னொரு பெரிய பிரச்சனை, இன்னொரு பெரிய சோதனை. முதல் சோதனை கடந்து வந்துட்டீங்க. இன்னைக்கு நிறைய பேர் நல்லா ஜெபித்தீங்க, முதல் சோதனையை கடந்து வந்துட்டீங்க. உங்களை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு, நீங்கள் கற்பம் தரிக்க முடியாதபடிக்கு, நீங்க அந்த வேலையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, நீங்க அந்த பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்ண முடியாதபடிக்கு, உங்க பிசினஸ்ல ஒரு அபரிதம், ஒரு வளர்ச்சி இல்லாதபடிக்கு தடைகள் வந்துட்டு தான் இருக்கும். முதல் தடையை தாண்டி வந்து பிசினஸ் ஆரம்பிச்சிட்டீங்க, வேலையை செஞ்சு. ஆனா வேலைக்குள்ள போன பிறகு இன்னொரு பிரச்சனை, யோர்தான் என்னும் பிரச்சனை வந்துருச்சு. அந்த யோர்தான் பார்த்தா சீசன், அது யோர்தான் சீசன் டைம்ல என்ன பண்ணும்? கரை புரண்டு ஓடும். கரை புரண்டு ஓடக்கூடிய யோர்தான் அது. நீங்க தென்காசியில குற்றாலம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சீசன் டைம் சொன்னா பயங்கரமான இந்த மழை காலத்துல கரை புரண்டு ஓடும். அந்த குற்றாலத்தை மூடிடுவாங்க. யாரும் அருவியில, சின்ன அருவியோ பெரிய அருவியோ பழைய அருவியோ புதிய அருவியோ எல்லா அருவியையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். அங்க குளிக்கணும்னு போனா அவருடைய கதி அவ்வளவுதான். யோர்தான் சீசன் டைம்ல இருக்கு அப்படின்னா ஆர்ப்பரித்து கொக்கரித்து கொண்டிருக்கிறது. யோர்தான் பயங்கரமாய் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் யோசுவா இடத்துல இருந்து சொல்றாரு, யோசுவா, கர்த்தர் யோசுவாவை நோக்கி என்ன சொல்றார் பாருங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். கரங்களை தட்டி ஷாந்தா ராதா தியா லேபா தி ஷாந்தா ரேகே லேபா திலியா எல்பரா தி ஷாந்தா ரேகே பாரோடோஷ் எல்பா ரேடேஷே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு கர்த்தர் யுத்தங்களை உங்களுக்காக செய்வதற்காக அவர் முடிவெடுத்து விட்டார். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள். ராஜாவையும் மட்டும் இல்ல, எரிகோவையும், அந்த எரிகோவை ஆளுகை செய்கிற ராஜாவையும், அந்த ராஜாக்கு வேலை செய்கிற யுத்த வீரரையும், அதாவது சத்துருவின் கோட்டையும், அந்த கோட்டைக்கு தலைவனா இருக்கிற சத்துருவையும், அந்த தலைவனுக்கு வேலை செய்திருக்கிற மற்ற குட்டி சத்துருக்களையும் கர்த்தர் உங்கள் கையில கொடுத்துட்டாரு. ஹalleluya. நான் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காகவோ உங்களை நான் அப்படியே உங்களை எக்ஸைட் பண்றதுக்காக நான் பேசல. சத்தியத்தை பேசுகிறேன், உண்மையை பேசுகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் கேட்டுட்டு நல்லா இருந்துச்சு மெசேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் போயிடும். இன்னொரு கூட்டம் ஆமா நல்லா இருந்துச்சு, நல்லா ஜெபிக்கணும், நல்லா நான் இன்னைக்கு இதுக்கப்புறம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி எடுக்கணும், நான் 1000 ஸ்தோத்திர பலியை செய்யணும் சொல்லி ஒரு கூட்டம் முடிவு செஞ்சு போகும். இன்னொரு கூட்டம் 2 நாள் 3 நாள் செய்வாங்க. தினந்தோறும் காலையில் 5 மணிக்கு எழுந்து 1000 ஸ்தோத்திர பலியை சொல்ல ஆரம்பிப்பாங்க, அல்லது அவங்க ஜெபிப்பாங்க. சில நேரத்தில் அந்த 7 நாள் கூட செய்ய முடியாது. சடனா சோர்வு வந்து சத்ரு, நீ இதை பண்ணாதானே நீ எரிகோவை பிடிப்ப, பண்ண விட மாட்டான். எந்த காரியத்தை செய்தா நீங்க எரிகோவை பிடிப்பீங்களோ அந்த காரியத்தை தடுத்து நிறுத்துவான். தேவச்சனமே, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆதாமும் ஏவாளும் எங்க விழுந்து போனாங்க தெரியுமா? முதலாவது சிந்தனையில விழுந்து போனாங்க. ஆதாமும் ஏவாளையும் நேரடியா வந்து தாக்கல. நீ இதை சாப்பிட்டா நீ கர்த்தரை போல மாறிடுவியா, நீ தேவனை போல மாறிடுவா, அதனால சாப்பிட வேணாம் சொன்னாரு. ஓ, நீ இதை ஜெபித்தா உனக்கு எரிய கோட்டை விழுந்துருமா, யோர்தான் தண்ணீர் வற்றி போயிருமா? அப்படியா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது சீசன் டைம் ஆச்சே, இது பிரச்சனை வருகிற நேரம் ஆச்சே. இது மாசம் இந்த தேதியில உனக்கு பிரச்சனை வருமே, அமாவாசையான உனக்கு பிரச்சனை வருமே, பௌர்ணமியான உனக்கு பிரச்சனை வருமே. அந்த பிரச்சனை தான் வந்திருக்கு. இதை நீ என்ன பண்ண போற? உன் சந்ததி அந்த பிரச்சனை வந்திருக்கு, என்ன பண்ண போற? நீங்க சொல்லணும், பிரச்சனை இருக்குதான், ஆனா எனக்காய் கர்த்தர் வெற்றியை கொடுத்து விட்டார், எனக்காக எரிகோ கோட்டை கர்த்தர் உடைத்து விட்டார். நான் அதை கைப்பற்ற வரைக்கும் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டு கர்த்தருடைய வழிகளில் நடந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமாக அவருடைய வேதத்தின்படி நடந்து கொண்டே இருப்பேன். நான் அதை சுதந்திரிப்பேன். கத்தியின்றி ரத்தமின்றி நான் வயலன்ஸ் அகிம்சையை எடுத்தாரு மகாத்மா காந்தி. அகிம்சை எடுத்து அவர் இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் அவர் சிலுவையிலே
அவர் அந்த அடியை பட்டு, அவர் அந்த வேதனையை பட்டு நமக்கு உண்டு பண்ணுகிற ஆக்கினியை, நம்மேல் வருகிற ஆக்கினியை அவர் எடுத்துக்கொண்டார். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர். அந்த கர்த்தர் நமக்காக, உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். கர்த்தர் சொல்வதெல்லாம் ஜஸ்ட் கோ அண்ட் இன்ஹெரிட். நீ அதை பெற்றுக்கொள், சுதந்தரித்துக்கொள், சுதந்தரித்துக்கொள். நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ எப்படி இருந்துச்சா? அடைக்கப்பட்டிருந்தது. எரிகோவை சுற்றிலும் ஆல்ரெடி ஒரு பெரிய மதில் சுவர் இருக்கும். எரிகோவுடைய கேட்டு கூட திறக்கல. ஏன் திறக்கல? ஏன் அந்த கேட்டு கூட ஓப்பனே பண்ணல? அதற்கு முன்னாடி இருக்க அதிகாரத்தை படிக்கலாமா? 5ஆம் அதிகாரம், யோசுவா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீருமளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை, யோர்தானுக்கு மேல்கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும், சமுத்திரத்தருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து, இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சுற்றில இருக்கிற ராஜாக்கள்லாம், எமோரியர் இருக்கிற சகல ராஜாக்களும் சரி, கானான்ல இருக்க சகல ராஜாக்களும் சரி, எல்லா ராஜாக்களுக்கும் சோர்வு. இப்படி ஒரு தெய்வத்தை சுமந்து கொண்டு வராங்களே, இப்படி ஒரு தெய்வம் இவங்க கூட இருக்கிறதே, இவங்களை பார்த்தா அகதிகள் போல, கைதிகள் போல, நாடோடிகள் போல, எந்த ஒரு தேசமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, வனாந்தரத்தில் பஞ்சம் பிழைக்க வந்த மாதிரி இருக்காங்க. ஆனா இவங்க கூட இஸ்ரவேலின் தேவன் இருப்பதினாலே, இஸ்ரவேலின் கர்த்தர் இருப்பதினாலே இவர்களை சுற்றிலும் இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. ஒருத்தர் கூட அவங்க கிட்ட வர முடியல. இன்னைக்கு நான் கிட்ட சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன், உங்க மேல கர்த்தருடைய ரத்தம் இருப்பதினால உங்களை பார்த்து சத்துரு பயப்படுறாங்க, உங்களை பார்த்து பிசாசு பயப்படுறான். ஆனா நீங்க என்னமா சொல்றீங்க? ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை, ஐயோ எனக்கு அந்த பிரச்சனை. எங்க உங்களை பார்த்து சகல ராஜாக்களும், ஏமோரியரின் ராஜாக்களும், கானானியன் ராஜாக்களும் பயந்து அவங்க இருதயம் எப்படி ஆயிடுச்சான்? கரைந்து போயிற்று. இப்படி ஒரு தெய்வத்தை சுமந்து கொண்டு வராங்க, இப்படி ஒரு தெய்வத்தோடு வராங்க. யோர்தான் கரைந்து, யோர்தான் தண்ணீர்கள் எல்லாம் அது வற்றி போகும் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை தாண்டி போறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு முன்பா இருக்கிற யோர்தானை, இன்னைக்கு உங்களுக்கு முன்பா இருக்கிற பிரச்சனை, இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இங்கதான் பிரச்சனை. உங்க பிரச்சனை இருதயத்தில் இல்ல, சிந்தனையில தான் கட்டு. உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், அநேக சகோதரி சகோதரர்களுக்கு பிரச்சனையே இங்கதான். அப்பர் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் பிரச்சனையே. கர்த்தருடைய வசனத்துல நம்புவீங்க, ஆனா இந்த 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 சிந்தனை இருக்கு பாத்தீங்களா, இந்த சிந்தனையில தான் உங்களை பிசாசு தாக்கி கொண்டு இருக்கான். பிரச்சனையை பார்த்து ஐயோ பிரச்சனை, பாசிட்டிவா பேசவே நமக்கு வராது. இந்த வருஷத்துல கர்த்தர் எனக்கு நன்மையை செய்து முடிக்க போகிறார். இந்த வருஷத்துல கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து அவர் என்னை பெருக செய்ய போகிறார். இந்த வருஷத்துல கர்த்தர் என்னுடைய எல்லையை பெரிதாக்க போகிறார். இந்த வருஷத்துல எனக்கு முன்பாக இருக்கிற எரிகோ கோட்டைகளை நான் சுதந்தரித்து அது எனக்கு முன்பாக தரைமட்டமாய் போகும் என்று சொல்வதற்கான தைரியம் இல்லை நமக்கு. பிரச்சனையே இங்கதான். அதனாலதான் பவுல் சொல்றாரு, உங்கள் மனம் புதிதாக வேண்டும். You need to renew your mind. You need to renew your mind. உங்க சிந்தனையை எல்லாம் சொல்லுவாங்க, பிரதர் நான் வருஷம் ஃபுல்லா சர்ச்சுக்கு போறேன், ஒண்ணுமே நடக்கல. உங்க சிந்தனையை மாற்றீங்களாமா? உங்க சிந்தனையை நீங்க அப்டேட் பண்ணீங்களா? கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்க சிந்தனையை நீங்க மறுரூபம் படுத்தி கொண்டு இருக்கீங்களா? அல்லது தினந்தோறும் வார்த்தையை கேட்டுட்டு இந்த வார்த்தையின்படி நல்லா இருந்துச்சு இருதயத்திற்கு மாத்திரம் எடுத்துக்கொண்டு போயிடுறீங்களா? உங்க சிந்தனை மறுரூபமாக வேண்டும். ஏன் சிந்தனை மறுரூபமாக தெரியுமா? ஒரு கம்ப்யூட்டருடைய பிரெயின் என்னது? CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்.
அந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யணும்னா CPU ஒழுங்கா இருக்கணும். அதில் உள்ள ரேம், ராம், அதில் உள்ள கிராஃபிக் கார்டு எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ தான் ஒரு கம்ப்யூட்டரால் இயங்க முடியும். ஒரு கம்ப்யூட்டருடைய ஸ்க்ரீன் மாத்திரம் நல்லா இருந்துச்சுன்னா போதுமா? அதுக்குள்ளே என்ன இருக்கு, அதுக்குள்ளே இருக்கிற என்ன ஹார்ட்வேர், உங்கள் ஹார்ட்வேரை ரீவயர் பண்ணுங்க. உங்ககிட்ட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் சகோதரனே. யூ நீட் டு ரீவயர் யுவர் ஹார்ட்வேர். கர்த்தர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. பிரச்சனை இங்கே தான் இருக்கு. கர்த்தர் சொல்லிட்டாரு, எரியோ கோட்டையை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட. உன்னை பார்த்து ராஜாக்கள்லாம் பயப்படுறான், உங்களை பார்த்து பிசாசு பயந்து ஓடிட்டு இருக்கான். இவர் மீது இயேசுவின் ரத்தம் இருக்கிறது, இவர் மீது கர்த்தருடைய ரத்தம் இருக்கிறது, இவருடைய பிள்ளைகள் மீது கர்த்தருடைய ரத்தம் இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் நம்ம என்ன பண்றோம்? அவனை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கோம். ஐயோ, என் வாழ்க்கையில் இதை பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான்னு சொல்லி. உங்க வாழ்க்கையில் அதிகாரத்தை கொடுக்கறதே நீங்க தாங்க. நீங்க தான் அதிகாரத்தை கொடுக்குறீங்க. இந்த மெசேஜ் இல்லை, இந்த மாதிரி 1,00,000 மெசேஜ் கேட்டாலும் உங்க சிந்தனையை நீங்க மறுரூபமாக்கலன்னா 0 ரிசல்ட்ஸ் தான். ரீவயர் யுவர் பிரெயின், ரீவயர் யுவர் பிரெயின். இன்னைக்கு ஊழியக்காரங்களை குறித்து உங்களுக்கு இருக்கிறதான தவறான சிந்தனை எடுத்து போடுங்க. ஊழியக்காரங்களை நம்ம என்ன பண்றோம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை நம்ம டக்குன்னு பேசிடுறோம். தாவீது சொல்றாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மீது நான் எப்படி நான் கையை வைக்க முடியும்? சவுலை கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாரு. சவுளுடைய வஸ்திரத்தை மாத்திரம் கட் பண்ணிட்டு வந்துட்டு சவுல் இடத்துல சொல்றாரு, பாருங்க கர்த்தர் ஒப்பு கொடுத்தா நான் கொல்ல மாட்டேன். இன்னைக்கு ஆன்லைன்ல பார்த்த ஊழியக்காரங்களை பத்தி தவறா பேசுறாங்க. கர்த்தர் நியாயம் தீர்த்துப்பாரு. நம்ம என்ன பண்ணோம்? சிந்தனையை மறுரூபப்படுத்தணும். இல்லை இல்லை, என் வேலை எரிகோவை பிடிக்கிற வேலை, என் வேலை ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கொண்டு கர்த்தரோடு நடக்கிற வேலை. மற்றதெல்லாம் பார்க்க மாட்டேன், மற்ற காரியத்தெல்லாம் பார்க்க மாட்டேன். உங்க கூட தான் பேசி கொண்டிருக்கிறார் கர்த்தர். உங்களுடைய சிந்தனை மறுரூபமாகட்டும், உங்க சிந்தனை மறுரூபமாகட்டும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பாடியை கண்ட்ரோல் பண்ற CPU எது தெரியுமா? இந்த பிரெயின் தான். உங்க பாடியை கண்ட்ரோல் பண்ற சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இந்த பிரெயின். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் மீது நீ பிரியாதிருப்பாயாக. இரவும் பகலும் என்ன பண்ணு? இந்த புஸ்தகத்தை நீ வாசித்து கொண்டே இரு, தியானிச்சு கொண்டே இரு. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஏன் இதை நான் படிக்கணும்? ஏன் தியானிக்கணும்? சகோதரியை சகோதரனை படிக்காம தியானிக்காம உங்க மைண்ட் எப்படி நீங்க ரினியூ பண்ணுவீங்க? How can you renew your mind? How can you change your mindset? கர்த்தர் உங்க ராஜாவை மாத்த போறாரு. நான் இன்னும் ஆடு மேய்க்கிற சிறுவனாவே இருக்கிறேன்னு சொல்லி உங்க மைண்ட் செட் இருந்துச்சுன்னா எப்போ கர்த்தர் ராஜாவை மாத்துவாரு? ராஜாவாய் மாறணும்னா யுத்தத்தில் போய் நிற்கணும். ராஜாவாய் மாறுவதற்கு முன்பாக சில கோலியாத்துக்களை ஜெயிக்கணும். ராஜாவாய் மாறுவதற்கு முன்பாக பெலிஸ்தீனை ஜெயிக்கணும். இதெல்லாம் ஜெயித்தாதான் உங்களை பார்த்து ஜனங்க சொல்லுவாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10000. இன்னைக்கு யுத்த களத்துக்கு வர்றதுக்கே பயமா இருக்கு. எல்லாமே மேஜிக்கா நடக்கணும். எவ்ரிதிங் ஷுட் ஹேப்பன் லைக் அ மேஜிக். மேஜிக்குமா நடந்துடணும். இன்னைக்கு விதை போட்டா நாளைக்கு மரம் முளைச்சு அதுல இருந்து கனி எடுத்துடணும், அறுவடை பண்ணிடணும். கர்த்தர் உங்ககிட்ட சொல்றதை நீங்க செய்யுங்க. கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வாரு. கரண்டை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யுங்க. பூமியில மனுஷனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீ பூமியில எவைகளை கட்டுவியோ பரலோகத்தில் கட்டப்படும். பூமியில நீங்க எவைகளை கட்ட அவிழ்ப்பீங்களோ அது பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்படும். நான் கட்ட மாட்டேன், நான் சுதந்திரிக்க மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன், நான் இதை அறிக்கை பண்ண மாட்டேன், நான் ஸ்தோத்திர பலி செலுத்த மாட்டேன், நான் கர்த்தருடைய ஊழியத்தை பத்தி எனக்கு பெரிய கவலை இருக்காது. எனக்கு தேவை கர்த்தருடைய வார்த்தை. கிரியை செய்யாது. நான் எழுதி கொடுக்கிறேன். இட் won't do any impact in your life. நீங்க செய்ய வேண்டியது நீங்க செய்யணும். நீங்க செய்ய வேண்டியது நீங்க செய்யணும். கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டணும்னு சொல்லும் பொழுது கர்த்தர் சொன்னாரு, நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல போய் என்ன பண்ணு? கேளு. தங்கம் வெள்ளி
அவங்க இருக்கிற சால்வைகள்லாம் கேளு. ஆலயத்தை கட்டுறதுக்கு கர்த்தர் ஜனங்க எடுத்ததான் கேட்க சொல்றாரு. அதனால ஜனங்க கொடுத்ததுனாலதான் கர்த்தருடைய மகிமை அவங்களுக்கு முன்பாக போய் கொண்டிருந்தது. சில நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யாதனாலதான் பிரச்சனை. இதெல்லாம் செஞ்சாதான் கர்த்தர் செய்வார். எனக்கு எங்க ரட்சிப்பு இலவசங்க. கர்த்தர் எகிப்திலிருந்து இலவசமா உங்களை அழைத்து கொண்டு வந்துட்டாரு. ஆனா நீ எரிகோ கோட்டை பிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? 7 நாள் சுத்தி வந்தீங்களா? கர்த்தர் சொன்னபடி இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உங்க வாய் விட்டு பிரியாது இருந்துச்சா? கர்த்தர் சொன்னபடி கர்த்தருடைய ஊழியத்திற்கான சிந்தனை உங்ககிட்ட இருந்துச்சா? இப்படிப்பட்ட சிந்தனை மனம் புதிதாகி கொண்டே இருக்க வேண்டும். குழந்தை கிறிஸ்தவர்களா இருந்ததெல்லாம் போதும். நான் உண்மையை பேசுறதுனால என் மேல நீங்க கோவப்பட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஐ எம் ஸ்பீக்கிங் த ட்ரூத். அவர் மைண்ட் ஷுட் பி ரினீவ்ட். அவர் மைண்ட் ஷுட் பி ரினீவ்ட். பிரச்சனையை பார்த்து பிரச்சனைன்னு சொல்லி பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன். நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன். நீ என்ன பண்ண போற நான் பார்க்கிறேன். கர்த்தர் மிருகம், சிங்கம், புலி, கரடி, பறவை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, உருவாக்கிட்டாரு. அது என்ன பண்றாரு? கர்த்தர் ஆதாம் இடத்துல கொடுத்து, ஆதாமே நீ இதுக்கு என்ன பேரிட நான் பார்க்க போறேன். God is looking on you. அவங்களை பார்த்து கொண்டிருக்கிறாரு. நீங்க என்ன பேரிட போறீங்க கர்த்தருக்காக? கர்த்தர் கிரியேட் பண்ண, கர்த்தர் உருவாக்கின அந்த மிருகத்துக்கு ஆதாம் என்ன பேரிடான்னு சொல்லி கர்த்தர் பார்க்கிறார். ஆதாம கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிச்சிட்டார் ஆவியில. நீங்க அதை எப்படி எடுத்துக்கொள்ள போறீங்க? அதை கர்த்தர் பார்க்கிறாரு. ஆண்டவரே செய்யும், ஆண்டவரே செய்யும், ஆண்டவரே இதை செய்யுங்க, ஆண்டவரே அதை செய்யுங்கப்பா, இதை செய்யுங்கப்பா. கர்த்தர் சொல்லுவார், எப்பா நான் எரிகோ கோட்டையும் அதன் ராஜாவையும் அதில் உள்ள யுத்த வீரரையும் கொடுத்துட்டேன். உன்னை பார்த்து அவன் பயந்து நிற்கிறான். நீ என்ன பண்ணு? சுதந்திரிக்கிறதுக்கு நீ என் பிள்ளையா மாறிட்டே இரு. நேத்து என் பிள்ளையா இருந்த, இன்னைக்கு என் பிள்ளையா இல்லையே. இன்னைக்கு நீ திருப்பியும் போய் பாவத்தை செஞ்சுட்டு இருக்க. வாயிலிருந்து வர வார்த்தைகள் அது விசுவாசமான வார்த்தைகள் அல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னால் ஏதோ அது ஒரு மேஜிக், ஏதோ ஒரு வாழ்க்கை. அது கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது அது ஒரு போர்க்களம், பேட்டில் ஃபீல்ட். சொல்லுங்க பார்க்கலாம், வாயிலை திறந்து சொல்லுங்க சகோதரிமார்கள், சொல்லுங்க அது ஒரு போர்க்களம். சொல்லுங்க பார்க்கலாம், இட் இஸ் a பேட்டில் ஃபீல்ட். உங்களை அப்படியே அழகா உங்களை தூங்க வச்சு உங்களை தாளாட்டி கொண்டு போற இடம் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. சத்துரு விட்டுருவானா உங்களை? எகிப்திலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணான் பார்வோனு? ஆல்ரெடி அவனுடைய தலைச்சங்கன் பிள்ளைகள்லாம் செத்துட்டான். திருப்பி என்ன பண்றான்? எப்படி அவனை விடுவான்? துரத்திட்டு வரான். எப்படி துரத்திட்டு வரான்? தன்னுடைய பெஸ்ட் சேரியட்ஸ், தன்னுடைய பெஸ்ட் ராணுவ வீரர்களை கூட்டிட்டு என்ன வரான்? வராந்திரத்தையே அவங்களுக்கு சமாதி பண்ணிடணும்னு சொல்லி என்ன பண்ணான்? துரத்திட்டு வரான். அவன் தான் என்ன பண்றான்? வெள்ளியோடும் பொண்ணோடும் அமுச்சு விட்டான். எப்பா நீ போனா போதும்பா, உன் கர்த்தரை போய் ஆராதின்னு சொன்னான். சொன்னவன் விட்டானா? மனசு மாதிரி என்ன பண்ணான்? திருப்பியும் துரத்துறான். இன்னைக்கு கிறிஸ்தவங்க, நேத்து நான் ஜெயத்தை பெற்றுக்கொண்டேன், இன்னைக்கு நான் எதுக்கு ஜெபிக்கணும்? நேத்து நான் கர்த்தருக்காக இப்படி செஞ்சேன், இன்னைக்கு நான் ஏன் செய்யணும்? தேவச்சனமே, சகோதரிகளே, சகோதரனே, தினந்தோறும் யுத்த களம்தான். தினந்தோறும் காணனுக்குள்ள பிரவேசிக்கிற வரைக்கும் உங்களை சுற்றி ராஜாக்குள்ள மற்றவனும் கண்ணமிட்டு நோட்டமிட்டு கொண்டேதான் இருப்பான். வேக் அப், எழுந்துருங்க, விழித்துக் கொள்ளுங்க. ஷாந்தா ரேகா பாதியா லஹந்தோரோஷ். உங்களுக்கு தினந்தோறும் போராட்டம் வந்துட்டு தான் இருக்கும். தினந்தோறும் நீங்க யுத்த காலத்தில் இருந்துட்டு தான் இருப்பீங்க. அதுதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை. ஆனா அந்த யுத்தத்துல ஜெயம் உங்களுடையது. அந்த யுத்தத்துல ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள், கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. இப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்கும் பொழுது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உபவாசித்து, ஆண்டவரே நீ அதை கொடுத்து விட்டீங்க, நான் அதை சுதந்திரிக்க போறேன். யோர்தானை பிளக்குவதற்கு முன்பாக என்ன பண்ணாங்க? ஆசாரியர்களை தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டாங்க. லேவியர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தி தங்களை சுத்திகரித்துக் கொண்டாங்க. சுத்திகரித்துக் கொண்டு உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தான் கரையிலே கால் பட்ட போது யோர்தான் தண்ணி பிளந்தது. இன்னைக்கு சுத்திகரிப்புன்னு சொன்னாலே எல்லாருக்கும் கசப்பா இருக்கு. உபவாசம் சொன்னா கஷ்டமா இருக்கு.
இந்த மாதம் ஆரம்பித்து 10 நாள் நம்ம உபவாசம் செய்தோம். ஜனவரி 1 ஜனவரி 10 வரைக்கும் உபவாசம் செய்தோம். நிறைய மாற்றத்தை நம்ம பார்க்குறோம். ஏன் அதை செய்யணும்? சில நேரத்தில் உங்கள் சத்துரு எப்படி உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போராடான்னு நம்ம பார்க்கணும். ஒரு விஷயத்தில் மறுபடியும் நீங்கள் விழுந்து கொண்டே இருக்கீங்களா? ஒரே விஷயத்தில் நீங்கள் புலம்பிக் கொண்டே இருக்கீங்களா? அந்த விஷயத்தில் நீங்கள் தோத்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த விஷயத்தில் உங்களால் ஜெயிக்க முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? அடுத்த வெப்பன் எடுக்கணும். முதல் வெப்பனை வசனத்தை எடுத்து அடிக்கிறீங்க, அவன் என்ன பண்ணுறான்? அவனும் வசனத்தாலே அடிக்கிறான். ரெண்டாவது வெப்பன் என்ன பண்ணணும்? உபவாசத்தில் இறங்கிடணும், ஜெபத்தில் உபவாசத்தில் இறங்கிடணும். இன்னைக்கு ஸ்தோத்திர பலின்னு சொன்னாலே எதுக்கு நான் ஸ்தோத்திர பலி செலுத்தணும்? 5 மணிக்கு தினந்தோறும் உங்களுக்காக சில நேரத்தில் நான் தூங்கிடுவேன். நைட்டு 2 மணிக்கு, நைட்டு 1 மணிக்கு, நைட்டு 3 மணிக்கு எழுந்து ஐயோ ஜனங்க ஸ்தோத்திர பலிக்காக காத்திருப்பாங்கன்னு சொல்லி நான் உட்காந்து லேப்டாப் ஆன் பண்ணி அப்லோட் பண்ணி அதை அவங்களுக்காக போடுவேன். ஆனால் அந்த ஸ்தோத்திர பலி செலுத்துறதுக்கு ஜனங்க வேண்டாம், எனக்கு தேவை என் குடும்பத்தில் சமாதானம் வேணும், என் குடும்பத்தில் இது வேணும். எப்படி வரும்? How it will come? நீங்க ரெடியாவே இல்லையே, நீங்க ஆயத்தமா இல்லாதப்போ எப்படி வரும்? உங்க சிந்தனை மறுவாகணுமே. கர்த்தர் கொடுத்துட்டார் எல்லாவற்றையும். பெற்றுக்கொள்ளதுக்காக தான் நீங்க 7 நாள் சுற்றி வரணும். எரியக்கோட்டை சுற்றி வரணுமே. நான் சுற்றி வர மாட்டேன். யோர்தானை கர்த்தர் பிரிச்சுட்டாரு, நான் தாண்டி போக மாட்டேன். உங்களுக்காக சிலுவையில தொங்கி ரத்தம் சிந்திட்டாரு. சிந்திட்டாரா? ஓகே. நான் சிலுவை கிட்டலாம் போக மாட்டேன். நான் தூரத்தின் சிலுவையை பார்த்து கொண்டிருப்பேன். யாராவது வசனத்தை சொல்றாங்களா அதை கேட்டுட்டு நான் இருப்பேன். நான் சற்று இன்னைக்கு கொஞ்சம் கடினமாகவே சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய சிந்தனைகள் மறுரூபமாகப்படணும். இன்னைக்கு நாம் தூங்கி கொண்டிருக்க கிறிஸ்தவர்களா இருக்கணும். கிறிஸ்தவர்களை பார்த்து பயம் இல்லை யாருக்கும். அன்னைக்கு இஸ்ரவேலை பார்த்து எல்லாம் பயந்தாங்க. ராஜாக்கள்லாம் பயப்படுறான். இங்க பாருங்க, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்க பாளையத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி, இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி எரிகோ ராஜா என்ன பண்றான்? தேசத்தை முழுவதும் அடைச்சு போடுறான். இஸ் கவரிங் த என்டையர் கண்ட்ரி. ஒருத்தரும் வெளியே போகக்கூடாது, ஒருத்தரும் உள்ளே வரக்கூடாது. நல்லா படிங்க. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவர் உள்ளே வரவும் இல்லை. ஒரு காக்கா கூட வெளியே போகல எரிகோ விட்டு. ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க அங்க இருக்கிறாங்க, வெளியே இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் வெளியே போறான்னு சொல்லி 2 வேவ் பார்க்குறவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா எரிகோல எங்க வீக் பாயிண்ட், எரிகோவை எங்க தாக்கலான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களை பார்த்து பிசாசு பயந்து நிற்கிறான். நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? அவனை பார்த்து நீங்க பயந்து ஓடுறீங்க. பிரச்சனையே இங்கதான் பிரச்சனை. தேவச்சனமே, காலையில தினந்தோறும் வந்து சத்தியத்தை கேட்டு போறீங்க. ஆனா அந்த சத்தியம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்தா? நேத்து கிரியை செஞ்சுச்சு, இன்னைக்கு கிரியை செய்தா? நேத்து உங்க விசுவாசம் வளர்ந்துச்சு, இன்னைக்கு உங்க விசுவாசம் வளர்ந்துருக்கா? உங்களை பிசாசு ஈஸியா விட்டு வர நினைக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன், ஒரு நாளும் உங்களை ஈஸியா விட மாட்டான். துரத்தி கொண்டே இருப்பான். அவனுக்கு சமாதி செய்யற வரைக்கும், அவனை நரகத்தில் கத்தர் அக்கினி கடலில் போடுற வரைக்கும் துரத்திட்டு தான் இருப்பான் அவன். ஆனா ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும், யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் யுத்தத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து விட்டார். நிறைய கிறிஸ்தவங்க இதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டேன். ஒரு பிரதர் சிங்கப்பூர்ல இருந்து மெசேஜ் அனுப்புறாரு. எனக்கு மட்டும் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை, என் வாழ்க்கையில் மட்டும் நான் கர்த்தரை தேட்டணும், ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை? எங்க பிரச்சனை வந்தாதான் அந்த பிரச்சனையில் கர்த்தர் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும். பிரச்சனையை பார்த்து பிரச்சனை பயந்து ஓடினீங்கன்னா கர்த்தர் இந்த பிரச்சனையில் மேலே உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு. உங்களை அந்த அதிகாரத்தை எடுப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணுறோம்? உங்களை சுத்திகரிச்சிருக்கீங்களா? உங்கள் சரீரத்தை கர்த்தருக்கா ஜீவனை ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? விருத்த சேதனம் பண்ணியிருக்கீங்களா? கர்த்தர் யோசுவாவிடத்தில் சொல்றாரு, யோசுவா நீ எரிகோ கோட்டை பிடிப்பதற்கு முன்னாடி என்ன பண்ணு? உன் கூட இருக்கிற எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன பண்ணு? ஒரு கருக்கான கத்தி எடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் நுனித்தோலை வெட்டு, விருத்த சேதனம் பண்ணு. ஏன்னா எகிப்திலிருந்து வந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? பாதி வழியில இறந்துட்டாங்க. 40 வருஷத்துல இறந்துட்டாங்க. இப்போ இருக்கிற ஜனங்கள்லாம் புது ஜனங்க. அடுத்த செகண்ட் ஜெனரேஷன், ரெண்டாவது சந்ததி எவனுக்கும் விருத்த சேதனம் தெரியாது. யோசுவா சொல்றாரு, நீ எரிகோவை பிடிக்கணும்னா முதல்ல என்ன பண்ணு? என்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணு. ஹல்லேலூயா.
Shanta laba di reke badiash. Le rakada labashe. Lahi turosh. உடன்படிக்கை பண்ணணும். இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் விருத்த சேதனம் என்று சொன்னால் உங்கள் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணணும். பவுல் சொல்றாரு, நீங்க மாம்சத்தை விருத்த சேதனம் இல்ல, உங்க ஆவியில நீங்க விருத்த சேதனம் பண்ணுங்க. விருத்த சேதனத்தை உங்க இருதயத்துல பண்ணுங்க. உங்க உதடு, கண்கள், காதுகள் எல்லாத்திலையும் இது கர்த்தருடைய சரீரம், இது கர்த்தருக்காக நான் பலி செலுத்தி இருக்கிற சரீரம். இது யோசுவா கர்த்தர் சொன்னது, நீ எரிகோவை பிடிப்பதற்கு முன்பாக சகல இஸ்ரவேல் ஜனங்களையும் அழைத்து எல்லாருக்கும் கருக்கான கத்தியை வைத்து என்ன பண்ணு, விருத்த சேதனம் பண்ணு, நுனித்தோலை வெட்டு. ஆபிரகாமோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார் விருத்த சேதனத்தை. கர்த்தர் இப்பொழுது ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூறி தம்முடைய ஜனங்களுக்கு அவர் முன்பாக சென்று எரிகோ கோட்டைகளையும் அது ராஜாக்களையும் அது யுத்த வீரரையும் அதனுடைய சகல ஜனங்களையும் அவர்களுக்காக முறியடிக்கிறார். உங்களோடு கர்த்தர் இருக்க வேண்டுமா? கர்த்தருடைய ரத்தம் உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதே, அந்த ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது, உங்களோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை நினைவு கூற வேண்டுமா? கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழுங்க, அல்லது அப்படியே தயவு செஞ்சு பாகாலுக்கு போயிட்டு ஓடிடுங்க. தயவு செஞ்சு இந்த கர்த்தர் பக்கம் வந்துடாதீங்க. கர்த்தர் பக்கம் வரணும்னா கர்த்தருக்காக நீங்க விருத்த சேதனம் செய்ய, உங்களோட இருதயத்தை விருத்த சேதனம் செய்யணும். இல்லைன்னா ரெண்டு வழி நடக்கிறது வேஸ்ட். அப்படியே போயிருங்க, பிசாசு பக்கம் போயிருங்க, அவன் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்துருவான். நீங்க கேட்கறதெல்லாம் கொடுப்பான். போய் பாருங்க, கோயில்ல மூட்டை மூட்டையே காணிக்க கொடுப்பாங்க. ஏன் தம்ம கொடுக்குறாங்க அவங்க? ஏன்னா அவன் கேட்கறதெல்லாம் கொடுக்குறான். கர்த்தர் பக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் இருதயம் விருத்த சேதனம் படாமல் உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் வராது. கர்த்தர் உங்களுக்கு இருக்க மாட்டார். அவர் உங்களுக்காக செய்து முடித்துட்டார் எல்லாமே சிலுவையில். God has done everything for you. இந்த கர்த்தரை நீங்க தேடணும்னா இந்த வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கணும். இருதயத்தை விருத்த சேதனம் செய்யணும். தினந்தோறும் யுத்த களத்தில் இருக்கணும். கர்த்தரை உங்களை ஆராதிக்க தான் சொல்றாரு. நீ போய் எனக்காக சிலுவையில மறி, எனக்காக ரத்தம் சிந்து, எனக்காக நீனு இதை செய் அதை செய் சொல்றாரா? ஏன்னா நீ ரூம்ல உட்காந்து என்ன வர்ஷிப் பண்ணுமா? மகளே என்ன வர்ஷிப் பண்ணு, மகளே எனக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்து. நீ சந்தோஷத்தோடு என்கிட்ட என்ன பண்ணு, நீ அமர்ந்திருந்து நான் தேவனை அறிந்து கொள், என் சமூகத்துல வந்து காத்திரு. அவன் இங்க 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 இருந்து இவ்வளவு பெரிய கம்பி குத்தி அழகு குத்தி முதுகுல ஏதோ ஒரு பெரிய செயினை வச்சு தொங்க விட்டுட்டு இருக்காங்க, மொட்டை அடிச்சுக்கிறாங்க. உங்களை கர்த்தர் மொட்டடிக்க சொன்னாரா? அல்லது கர்த்தர் உங்களை அழகு குத்த சொன்னாரா? இப்படிலாம் நீங்க கர்த்தரை பத்தி தெரியாம இருந்தீங்கன்னா நீங்க விட்டு வந்தீங்க தெரியுமா, அந்த தெய்வத்துக்கு பின்னாடி போயிருங்க தயவு செஞ்சு. நான் ஓப்பனாவே சொல்றேன், பாதி பாதி பாதியா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது வேஸ்ட். இங்க இருந்தா நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதால்தான் உனக்கு எல்லா ஆசீர்வாதம் போச்சு. நீ இயேசுவே பிரச்சனை வரும், எப்படி உங்களை பார்வன் விட்டுருவான், எப்படி உங்களை பார்வன் உங்களை விட்டுருவான், உங்களை அப்படியே நீங்க வந்து காணக்குள்ள போங்கன்னு சொல்லி துரத்திட்டு வந்துட்டு தான் இருப்பான். பார்வோனை கர்த்தர் செங்கடல சமாதி பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தா மற்ற ராஜாக்கள் வரான். எமோரியனின் ராஜா வரான், எபூசியரின் ராஜா வரான், கிர்காசியர் ராஜா வரான், அமோரியரின் ராஜா வரான், எகிப்தின் ராஜா வரான். எல்லா ராஜாக்களும் சுத்தி வந்துட்டு தான் இருப்பாங்க. ஆனா உங்களோடு இருக்கிறவர் பெரியவர், உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். இயேசு கிறிஸ்து பரிதாபமா தொங்கிட்டு இருக்காரு. அவரையே காப்பாற்ற முடியலன்னு சொல்லி இயேசு அறியாதவன் சொல்லிட்டு இருக்கான். நான் எதுக்கு இந்த இயேசு வணங்கணும்? அவனுக்கு தெரியல இயேசு கிறிஸ்து தொங்குவதற்கு காரணமே உனக்காக எனக்காக தான்ப்பா. நீ அடிக்கப்பட்ட இடத்துல அவர் அடிக்கப்பட்டு தொங்கிட்டு இருக்காரு. அவர் ராஜாதி ராஜா, அவர் தேவனுடைய குமாரன். அவர் பூமியில வந்து மறிக்கணும் அவசியம் இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டாரு. நீங்க என்ன பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. கர்த்தருக்கு நீங்க ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை உயர்த்துங்க. தேவனோட ராஜ்யத்தின் மீது சிந்தனையா இருங்க. கர்த்தரை நேசிங்க. அதை தவிர வேற என்ன இருக்கு? பூமியிலேயே நம்ம கர்த்தரை நேசிக்கலனா எப்படி கர்த்தரை பரலோகத்தை நேசிக்க போறோம்? கர்த்தர் உங்களை நீ பூமியிலேயே கூட நீ செலவு பண்ண மாட்டேற, எதுக்கு நீ பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி கேட்பாரு. பூமியில் இருக்கும் போதே நீங்க ஏன் கர்த்தரை துதிக்கல, கர்த்தரை பாடல, ஆசீர்வாதம் கேட்டீங்க? எதுக்கு பரலோகத்துக்கு கர்த்தர் உங்களை கூட்டு போவாரு? நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் ஏன் இதை உங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, இதை ஸ்ட்ராங்கா சொல்லிதான் ஆகணும்.
நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள் சொல்லி எலியா கேட்கிறாரு. கர்த்தர் தெய்வமான கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமான பாகாலை பின்பற்றுங்கள். கர்த்தருக்கும் பாகாலுக்கும் 2 பலிகளை செலுத்த முடியாது. You cannot serve 2 masters. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க. இந்த மெசேஜை கேட்டு எத்தனை பேர் ஐயோ இந்த பிரதர் தப்பான சத்தியம் சொல்றாருன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஐ டோன்ட் கேர். கர்த்தருடைய சத்தியத்தை கர்த்தருடைய சத்தியமாக சொல்கிறேன், அவ்வளோதான். கர்த்தர் தெய்வமான கர்த்தரை பின்பற்றுங்க. கர்த்தர் தெய்வம் இல்லைன்னா பாகாலை பின்பற்ற போயிருங்க. நீங்கள் கேட்குற ஆசீர்வாதம் 100 ரூபா இல்லை, எத்தனை ரூபா வேணா இல்லை, எத்தனை கோடி வேணா கொடுப்பான் சத்ரு. அவனுக்கு தேவையெல்லாம் உங்கள் ஆத்மா மட்டும்தான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்த அவனுக்கு லாபம் என்ன? இன்னைக்கு பெரிய பெரிய வசதியானவங்க பணக்காரங்க என்ன பண்றாங்க தெரியுமா? ஆத்மாவை வித்து போட்டுருவாங்க. அவனுடைய ஆத்மாவை என்ன பண்ணுவாங்க? பிசாசு கொடுத்துருவாங்க. அவன் என்ன பண்ணுவான்? செல்வத்தை கொடுத்துட்டு இருப்பான். பிவேர். அவன் ஆசீர்வாதமா இருக்கான், இவன் ஆசீர்வாதமா இருக்கான், அவனுக்கு வேலை இருக்கு, இவனுக்கு வேலை இருக்கு, எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லைன்னு சொல்லி உங்களை இது பண்ணி கொண்டிருக்காங்க. நீங்க கேளுங்க, என்னுடைய ஆசீர்வாதம் என் கர்த்தருக்குள்ள இருக்கிறது. அவரோடு கூட நான் ஐக்கியமா இருக்கிறேன். அதுதான் என்னுடைய பெரிய ஆசீர்வாதம். நான் மரித்ததற்கு பிறகு நான் பரலோகத்தில் கர்த்தரோடு நித்திய நித்தியம் வாழ போகிறேன். பில்லியன் ஆஃப் இயர்ஸா வாழ போறேன். நான் இந்த பூமியில கர்த்தருக்காக செய்யற காரியம் எல்லாம் என் தகப்பனுக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன். என் தகப்பன் ஒரு நாளும் என்ன அவர் வெட்கப்படுத்த விட மாட்டாரு. மனம் புதிதாகட்டும். இன்னைக்கு கிறிஸ்தவங்க என்று சொன்னாலே கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க. கிறிஸ்தவங்க என்று சொன்னாலே நம்மளை அலட்சியமாய் பார்க்கறாங்க. ஏன் தெரியுமா? கிறிஸ்தவர்களுடைய சிந்தனை மறுரூபமாகப்படல. இன்னும் கிறிஸ்தவர்களுடைய சிந்தனை மறுரூபமாகப்படல. அவனை போல இன்னும் நாம் என்ன பண்றோம்? பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு சினிமா தியேட்டருக்கு போயிட்டு, நீ யாருப்பா கிறிஸ்தவன், நீ யாருப்பா நான் இதை வணங்குறேன், இந்த பிசாசை வணங்குறேன், நீயும் தியேட்டருக்கு வர நானும் தியேட்டருக்கு வரேன், நீயும் இது பண்ண நானும், என்ன மாற்றம் இருக்கு? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை காண்பித்தார். நீ விருத்த சேதனம் பண்ணு. ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை காண்பிக்கிறார். இஸ்மவேல் பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு விருத்த சேதனம் பண்ணல. ஆனால் ஈசாக்கு பிறக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு விருத்த சேதனம் பண்ணினாரு. நீ ஒரு உடன்படிக்கை பண்ண என்னோடு, நான் இந்த உடன்படிக்கை நிமித்தமாக தான் உன்னை ஆஸ்வதிப்பேன். நீங்க என்ன பண்ணீங்க கர்த்தருக்கு உடன்படிக்கை? நீங்க என்ன பண்ணீங்க கர்த்தருக்கு உடன்படிக்கை? What covenant have you made with the Lord? அவர் உடன்படிக்கை கனப்படுத்துகிற தேவன், அவர் உடன்படிக்கை மதிக்கிற தேவன், அவர் உடன்படிக்கையை கனப்படுத்துகிற தேவன். ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கையை 430 வருஷம் கழிச்சு தன்னுடைய ஜனமாகி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு வந்தார். அவர் உடன்படிக்கையின் தேவன். விளையாடாதீங்க தயவு செஞ்சு. கர்த்தர் கூட எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும், இந்த ஆசீர்வாதம் எனக்கு அது வேணும், எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடித்தாரு. நீங்க சுதந்திரிங்கன்னு சொல்றாரு கர்த்தர். போயிட்டு உனக்காக நான் கானான் தேசத்தை ஆயத்தமாக்கி வச்சிருக்கேன். நீ செங்கடலையும் யோர்தானையும் எல்லா பாலைவனத்தையும் எல்லாவற்றையும் நீ தாண்டி போய் மலைகளை தாண்டி போய் சுதந்திரித்துக்கொள். அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. ஐ வில் ஹெல்ப் யூன்னு சொல்லிட்டாரு. உனக்காக ரத்தம் சிந்திட்டேன். உனக்காக நான் கிருபாதர பலியாக ஒரே தரம் பலியாக நான் மறிச்சிட்டேன். உனக்காக நான் கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்திட்டேன். நீ அந்த ரத்தத்தினால என்ன பண்ணு? உன்னை கழுவிக்கொள், உன்னை மூடிக்கொள். ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லி ஒத்துக்கொள். நீனு உன் சுய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையா இருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. அப்ப கர்த்தர் உயர்த்துவாரு. ஹல்லேலூயா. என்னை அழைச்சவர் கர்த்தர். என்னை அழைத்தவர் யாரு? கர்த்தர். உங்களை அழைத்தவர் கர்த்தர். இன்னொரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்த நம்மை, அவரை சேவிக்கும்படிக்கு எகிப்தில் அடிமையா இருந்த நம்மை அவரை சேவிக்கும்படிக்கு அவர் அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிற இந்த ஜேர்னியில பாதி ஜனங்க சொல்றாங்க, நாங்க எகிப்தில் வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், எனக்கு எகிப்தில் அந்த வேலை இருந்துச்சு, எனக்கு எகிப்தில் இது இருந்துச்சு. எகிப்தில் போட்டு உங்களை அடிக்கடி அடிச்சுட்டு இருந்தான், தினந்தோறும் அழுது கொண்டு இருந்தீங்க. செங்கல் செய்யறதுக்கு ஒரு வைக்கோலை கூட கொடுக்கல. நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுதானே கர்த்தர் உங்களை விடுவிச்சாரு. இன்னைக்கு கர்த்தர் நடத்தி வரும்போது திரும்பி பார்த்து, நான் அப்போ நல்லா இருந்தேன்,
பிசாசு சொல்லுவான், நீ இங்க இருக்கும்போது நல்லா தானே இருந்த, ஏசு ஏசுன்னு போனியே, என்ன கொடுத்தாரு இயேசு உனக்கு? நீ வனாந்திரத்துக்கு போனதால தான் உன்னை எல்லா ராஜாக்கள் சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க, உன்னை சுற்றி சுற்றி உனக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. நீங்க சொல்லணும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எனக்கு என் மேல கர்த்தருடைய ரத்தம் இருப்பதுனால, என் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருப்பதுனால அந்த ஆசீர்வாத திருட பிசாசு வரதான் செய்வான். நான் எல்லா காவலோட இருதயத்தை காத்து கொள்ளுவேன், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நான் வனாந்திரத்தில் தான் இருக்கேன், ஆனா வனாந்திரத்தில் நீரூற்றை உண்டு பண்ணுகிற தேவனோடு இருக்கிறாரு. அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவனோடு என்னோடு இருக்கிறாரு. சர்பத்தை பிடிப்பேன், தேலை மிதிப்பேன், சிங்கத்தின் வாயை கிழிப்பேன். ஏன் தெரியுமா? அவருடைய ஆவியர் என் மேல இறங்குறாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட சொல்லுவதெல்லாம், நான் அவனுக்கு வெற்றியை கொடுத்துட்டேன். ஐ ஹவ் கிவன் யூ த விக்டரி. இன்னைக்குடைய வார்த்தை என்ன? அவங்களுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுத்துட்டாரு. உங்க சிந்தனை மறுரூபமாகட்டும். எரிகோல் ராஜாக்கள்லாம் பயந்து கொண்டிருக்காங்க, ஆனா பிசாசு பயந்துட்டு இருக்கான். இவனை ஜெபிக்க விட்டா முடிஞ்சிச்சு, முழு இந்தியாவையும் ரட்சிப்பு நடத்திடுவான். இவனை ஜெபிக்க விட்டுட்டோம், இவன் உபவாசம் செய்ய விட்டுட்டோம், அவனதான் முடிஞ்சிருச்சு, முழு உலகத்தையும் கர்த்தருக்குள்ள நடத்திடுவான். பவுல் சொல்றாரு, லாபமான அனைத்தையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று கருதினேன். தேவ ஜனமே, நான் உங்களை நேசிக்கிறேன். சகோதர சகோதரி, நான் உங்களை நேசிக்கிறேன். அதனாலதான் நான் சத்தியத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் கடினமா சொன்னாலும் இது உண்மை. நான் உங்களை 4 வார்த்தையை கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார் என்று சொல்லி போக முடியாதனால, உங்களை நேசிக்கிறதுனால மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை கொஞ்சம் கடினமா நடத்தணும். சில நேரத்தில் குழின்னு தெரிஞ்சா அந்த குழிக்குள்ள எந்த மெய்ப்பனும் தள்ள விட மாட்டான். சிங்கம் வருதுன்னா ஒரு நல்ல மெய்ப்பனா இருந்தா சிங்கத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணுவான். பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படி சுற்றி திரியும் போது கர்த்தர் எனக்கிட்ட அனுப்பியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நான் எப்படி வார்ன் பண்ணாம இருக்க முடியும்? நான் எப்படி அவங்க கிட்ட இல்ல நீ இந்த பக்கம் போகாத அப்படி மெல்லமா சொல்ல முடியுமா? இல்ல கர்த்தருடைய வார்த்தையை அதிகாரமாய் சொல்லணுமா? கர்த்தருடைய வார்த்தையை அதிகாரமாய் சொல்லும் போதுதான் ஆடுகள் காப்பாற்றப்படும். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த கோலை நான் பயன்படுத்தும் போதுதான் ஆடுகளுக்கு மேய்ச்சல் அணையில கொண்டு போக முடியும். கண்களை மூடி ஜெபிப்போம். நீ கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் தெய்வமான கர்த்தரை பின்பற்றுங்கள். பாகால் தெய்வனுக்கு பாகாலை பின்பற்றுங்கள். பாகாலை வணங்கி கொண்டிருக்கும் போது நீங்க விரதம் இருந்தீங்களே, பாகாலை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய வஸ்திரம் மாறி வேற மாதிரி இருந்துச்சு. கர்த்தர் அன்பானவர், தகப்பன், அப்பா என்று சொல்லி அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் இருப்பதனாலதான் இன்னைக்கு பிரச்சனையே. அவர் தகப்பனா இருந்தாலும் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, அண்ட சராசரி படைத்த தேவன். அவர் இஸ் ஆல்மைட்டி. கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. அழுகணும்னு தோணுச்சா கர்த்தர் சமூகத்தை அழுது ஜெபிங்க. உங்க இருதயம் பாரமா இருக்க, ஆண்டவரே நான் இப்படி செஞ்சுட்டேன், உமக்கு கொடுக்க வேண்டிய மகிமை நான் கொடுக்கல, நீங்க எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டீங்க, எரிகோ கோட்டையை இடிச்சிட்டீங்க, நான் துதிச்சா போதும், நான் ஸ்தோத்திர பலி செலுத்தினா போதும். ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்பிரிட் ரெவலேஷன் எம்பசி மினிஸ்ட்ரி ஊழியத்தின் மூலமாக நீங்க எங்களோடு பேசுறீங்க. ஆனாலும் எங்க இருதயம் இன்னும் மாறலையே. அன்னைக்கு நாங்க ஜெயிச்சது போல இருக்கு, திருப்பி நாளைக்கு பிரச்சனை வந்துருதே. எங்களை மாற்றுங்கப்பா. உம்முடைய பிள்ளையாக உமக்காக வைராக்கியம் பாராட்ட, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்ட, இருதயத்தை விருத்த சேதனம் செய்ய, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பாதரட்சிகளையும் பட்டயங்களையும் தலைச்சேராவையும் மார்க்க வசத்தையும் கேடயத்தையும் எடுத்துக்கொண்டு யுத்தத்தில் நிற்க
எல் பராசே கே மனோஷ் எது சந்த லிஹாதியாசே. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். உங்களுக்காய் கர்த்தர் யாவையும் செய்து முடித்துட்டாரு. நீ அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை துதித்து பாட வேண்டும். கர்த்தருக்காக விருத்த சேதனம் பக்தி வைராக்கியத்தை பாராட்ட வேண்டும். உடன்படிக்கை செய்ய வேண்டும். பலிகளை செலுத்த வேண்டும். ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்தும். ஒருவேளை இந்த மெசேஜை இன்னைக்கு கேட்க முடியாம யாராவது இருப்பாங்கன்னா, இன்னைக்கு ஒருவேளை யாராவது மிஸ் பண்ணிருப்பாங்கன்னா, இந்த வார்த்தை யார் யாரெல்லாம் கேட்கணுமோ, இந்த ஊழியத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, உமக்கு சித்தமானவர்களுக்கு இந்த வார்த்தை போய் சேரட்டும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கவங்க ஒரு 10 பேருக்கு இந்த மெசேஜ் அனுப்பட்டும். எந்தெந்த கிறிஸ்தவர்கள்லாம் லூக்வாம் கிறிஸ்தவர்களாக இருக்காங்களோ அவர்களுக்கு அனுப்பட்டும். அவங்க சிந்தனைகள் மறுரூபமாகட்டும். Let them transform their life. Let them live for the Lord. Let them not worship the pagans as the pagans worship, as their idols, for their idols. Help us not to worship like them. அந்நிய தெய்வங்களை நமஸ்கரிப்பதை போல நாங்கள் அப்படி வணங்காமல் உமக்காக பரிசுத்தமும் உண்மையும் உத்தமமாக வைராக்கியமாக வாழ உதவி செய். என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரனை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பரமண்டத்திற்கு நல்ல பிதாவே, உன்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உன்னுடைய ராஜ்யம் வருவதாக, உன்னுடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. God bless you. இந்த வார்த்தையை தியானியுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடித்து விட்டார். உங்களுக்காய் கர்த்தர் எரிகோக்களை உடைத்து விட்டார். நீங்கள் சுதந்திரிக்க ஆரம்பிங்க. சிந்தனை மறுரூபமாகட்டும். God bless you. God bless you. Hallelujah. இந்த ஊழியத்தின் மூலமாக, ஆன்லைனில் இருக்கிற இந்த ஊழியத்தின் மூலமாக நீங்கள் பயன் பெற்று கொண்டிருப்பீங்க என்று சொன்னால், கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருப்பார் என்று சொன்னால், நாம் ஒரு இடத்தை நாம் ஆயத்தம் செய்து ஃபிசிக்கலாக சென்னையில் உள்ளவங்க மற்ற பட்டணத்தில் இருக்கிறவங்க சேர்ந்து ஆராதிப்பதற்கு நாம் ஒரு இடத்தை நாம் வாடகைக்கு எடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க. கர்த்தர் நாம் எல்லாரும் சேர்ந்து வந்து ஃபிசிக்கலாக ஆராதிக்கிறதுக்கு